ஹலோ ஆல். ரொம்ப நாளாக வந்து எங்களுக்கு ஒரு சஜஷன்ஸ் வந்துட்டே இருந்தது. என்ன அப்படின்னா, வெறுமனே என்விரான்மெண்ட்டை மட்டும் கவர் பண்ணாதீங்க, எங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸும் கவர் பண்ணுங்கள், வீடியோஸ் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் நாங்கள் இப்போ வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா, ஜியாகிரஃபி வீடியோஸ், எக்கனாமிக் வீடியோஸ் எல்லா வீடியோஸையும் வந்து கலந்து போடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம ஜியாகிரஃபியை பற்றி பார்க்க போகிறோம். ஜியாகிரஃபியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளைமட்டாலஜி டாப்பிக்கை நான் அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ கிளைமட்டாலஜியில் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருந்தேன். அது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து லாட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூட், ஸோ ரெவல்யூஷன் ஆஃப் எர்த் பற்றி எல்லாமே வந்து அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருந்தேன். இன்னொன்று வந்து இன்டர்நேஷ்னல் டேட் லைன் பற்றி போட்டிருந்தேன். ஸோ இது ரெண்டத்தையும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் உங்களுக்கு வந்துட்டு எக்கனாமி வீடியோவும் இன்னும் வந்து கொஞ்சம் நாளில் வந்து ஒன்றுனா அப்டேட் ஆகும். கலந்து போடுறதுனால என்விரான்மெண்ட்டும் உங்களுக்கு கவர் ஆகும். என்விரான்மெண்ட்டில் நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அது எல்லாத்தையும் நியூஸ் பேப்பரில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ டாபிக் உள்ள போகலாம். ஸோ அட்மாஸ்பியர் வந்து உருவாகி வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 5 பில்லியன்ஸ் இயர்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த 5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த அட்மாஸ்பியர் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ஃபார்ம் ஆச்சு. ஸோ அட்மாஸ்பியர் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்லேருந்து வந்து எர்த் எல்லாமே பிரிஞ்சு வந்ததாக சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து எர்த் வந்து கூல் டவுன் ஆச்சு. நார்மலாக யோசிச்சு பாருங்கள், ஒரு நம்ம வந்து கறியை வந்து எரிச்சிட்ருக்கோன்னு வைங்களேன், அதுலேருந்து வந்து ஒரு துண்டு வெடித்து வெளியில் வந்துருச்சு அப்படின்றப்போ என்ன ஆகும், அதில் இருக்க நெருப்பு அணைஞ்சு அதுலேருந்து ஒரு மாதிரியான புகை வரும். ஸோ இதை தான் வந்து டீகேசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எர்த்லேருந்து வந்து டீகேசிங் ஆக ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு 500 மில்லியன் இயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா டென்ஸ் அட்மாஸ்பியர் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டென்ஸ் அட்மாஸ்பியர் இருந்துச்சு இல்லைங்களா, இதில் வந்து ஹைட்ரஜன், வாட்டர் வேப்பர் மாதிரி தான் இருந்தது, வாட்டராக இல்லை. வாட்டர் வேப்பர், மீத்தேன், இது மூணும் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வர ஆரம்பிச்சிது. டீகேசிங் அப்படின்றது என்னென்னா, உள்ளுக்குள்ளேருந்து வெளியில் வரக்கூடிய கேஸஸை தான் டீகேசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஹைட்ரஜன், வாட்டர் வேப்பர், மீத்தேன் இது மூணுமே வந்து உருவாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா, அதாவது அந்த 500 மில்லியன் இயர்ஸ்லேருந்து முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 3.5 பில்லியன் இயர்ஸில் என்ன ஆச்சு அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, வாட்டர் வேப்பர் அண்ட் தென் N2 நைட்ரஜன். ஸோ இந்த 4மே பார்த்திங்க அப்படின்னா வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த கேஸஸ் எல்லாமே வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு அடுத்து இந்த 3.5 பில்லியன்ஸ் இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து வரக்கூடிய அந்த 4 பில்லியன்ஸ் இயர்ஸ் அந்த டைம் பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரோஸ்பியர் உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹைட்ரோஸ்பியர் கிடையாது. ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்டேஜஸில் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் வேப்பராக தான் இருந்துச்சுட்டு நம்மளுக்கு ஹைட்ரோஸ்பியர், அதாவது மழையாக பெஞ்சு கீழே வந்து ஆறுகளாவோ இல்லை குளமாவோ உருவாகலை. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் அந்த 4 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் என்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரோஸ்பியர் அப்படின்ற ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஹைட்ரோஸ்பியர் ஃபார்ம் ஆகலைன்னா கூல் டவுன் ஆகுது இல்லையா, எர்த் வந்து கூல் டவுன் ஆகும்போது இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ் ஆகுது. ஸோ கண்டென்ஸ் ஆகி வெளியில் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா மழையாக பெஞ்சு நம்மளுக்கு வாட்டர் அப்படின்றது ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேஜஸில் எல்லாத்துலேயும் பாருங்கள், இந்த ஸ்டேஜஸில் எங்கேயுமே வந்து நீங்கள் ஆக்சிஜனை பார்த்துருந்துருக்கவே முடியாது. ஸோ ஆக்சிஜன் அப்படின்றது வந்து ஒன்று இல்லவே இல்லை. ஸோ இந்த வாட்டர் வேப்பர் வந்து ஹைட்ரோஸ்பியர் உருவானதுக்கப்புறமா தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்படின்றது ஒன்று ஃபர்ஸ்ட் எர்த்தில் ஏதோ ஒரு மூலையில் வந்து உருவாகுது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அக்வாட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்படின்றது என்ன, ஒரு நார்மலாக வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆல்கே. ஸோ இந்த ஆல்கே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணும் இல்லையா. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு இருந்திருக்கு, எர்த்தில் கார்பன் டை ஆக்சைடு இருந்திருக்கு. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் என்ன நடக்கும், நம்மளுக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடை இன்டேக் பண்ணிவிட்டு அதோட ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். ஸோ அப்போ ப்ளூ க்ரீன் ஆல்கே வந்ததுக்கப்புறமா தான் இந்த ஆக்சிஜன் அப்படின்றது வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஆக்சிஜன் நிறைய வெளியில் வருது. இப்போ ப்ளூ க்ரீன் ஆல்கேவோட ரீப்ரொடக்ஷன் நடக்குது, நிறைய மல்டிபிள்ஸ் ஆஃப் ப்ளூ க்ரீன் ஆல்கே உருவாகிட்டே இருக்குது இல்லைங்களா. இப்படி உருவாகும்போது ஃபோட்டோசிந்தசிஸ் நிறைய நடக்க என்ன ஆகுது அப்படின்னா எர்த்தை சுற்றி இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஆக்சிஜனோட லெவல் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஓசோன் லேயர் ஃபார்ம் ஆகுறது. ஸோ ஓசோன் லேயர் வந்து எப்படி வந்து அட்மாஸ்ஃபியரில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா,
ஆக்சிஜனோட அளவு அதிகமாக ஆக்சிஜனும் இந்த சன்லேருந்து வரக்கூடிய யூவி ரேடியேஷனும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்படி ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த O2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாலிகுல் 2ஆ டிவைட் ஆகி OO ஆக்சிஜனாக வந்து தனித்தனி மாலிகுலாக உடையுது. மாலிகுலாக உடையும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய 2 ஆக்சிஜன் மாலிகுல் இந்த 3மே சேர்ந்து 3 ஆக்சிஜன் மாலிகுலாக வந்து கம்பைன் ஆகி O3 அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு புது மாலிகுலை உருவாக்குது. இதுதான் ஓசோன். ஸோ அப்போ இந்த ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்னால ஸோ ஓசோன் லேயரும் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே ஃபார்ம் ஆகுது. ஸோ நாளடைவில் வந்து இந்த ஓசோன் லேயர் தான் யூவி ரேடியேஷன்லேருந்து நம்மளை பாதுகாத்துட்ருக்குது. ஸோ இந்த ஓசோன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா லேண்டில் வந்து லிவிங் கிரியேச்சர் அப்படின்றது வந்து உருவாயிருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்பியரில் தான் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்றது வந்து இருந்திருக்கும். ஸோ இந்த ஓசோன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா லேண்டில் வந்து லிவிங் கிரியேச்சர்ஸ் அப்படின்றது உருவாகி ஸோ எர்த் அப்படின்றது வந்துட்டு மல்டிபிள்ஸ் ஒரு பெரிய பயோஸ்பியராக உருவாகிறதுக்கு காரணமாக வந்தது இந்த ஓசோனோட பங்கு அப்படின்றது வந்து இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து எந்தெந்த வருஷத்தில் வந்து எப்படிலாம் வந்து ஒரு லேயராக ஒவ்வொரு கேஸஸ் வந்து வெளியில் போச்சு, ஆக்சிஜன் எப்படி உருவாச்சு, ஓசோன் எப்படி வந்துட்டு வெளியில் வந்தது அப்படின்றத சொல்லிட்டேன். இப்போ வந்து இதை ஒரு 3 ஃபேஸஸாக வந்து ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்ம்டு எர்த் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிரிஞ்சு வந்தது இல்லையா, சன்லேருந்து பிரிஞ்சு வந்த எர்த். ஸோ சன்லேருந்து பிரிஞ்சு வந்த எர்த் எப்படி இருந்தது, ஸோ சன்னில் வந்து ஹீலியம் ஹைட்ரஜன் கேஸஸ் அதிகம். ஸோ அதே மாதிரி வந்து எர்த்தில் வந்து ஹீலியம் ஹைட்ரஜன் கேஸஸ் அதிகமாக இருந்தது. இந்த ஹீலியம் ஹைட்ரஜன் கேஸஸ் வந்து வெரி லைட் கேஸஸ். ஸோ லைட்டாக இருக்கிறது எப்பவுமே என்ன பண்ணோம், மிதக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி மேலே மிதக்க ஆரம்பிச்சிது. கிராவிட்டியை விட்டுட்டு எஸ்கேப் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிது. ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்னா எர்த்தை சுற்றி அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகிடுச்சு, ஒரு லேயராக வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இங்கே இமேஜில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாமே மேலே வந்து ஒரு லேயராக ஃபார்ம் ஆச்சு. நம்ம இப்போயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஃபைனல் லேயரில் தான் நம்ம ஹீலியம் எல்லாம் பார்ப்போம். ஸோ அந்த ஃபைனல் லேயர் அப்படின்றது வந்து இப்படி தான் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ செகண்ட் அட்மாஸ்பியர் ஃபார்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா எர்த் வந்து எங்கே இருக்கும்போது வந்து நடந்துச்சு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வெல்கனோஸ் வந்து நிறைய H2O வாட்டர்ஸை வந்துட்டு வெளியில் வந்துட்டு அனுப்பிச்சு. வாட்டர் அப்படின்றது வந்துட்டு ஸ்டீம் ஃபார்மேட்டில், அதாவது வேப்பர் ஃபார்மேட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெல்கனோஸ் வந்து வெளியில் அனுப்பிச்சிது. அது மட்டும் இல்லாமல் வந்து கார்பன் டை ஆக்சைடு, அம்மோனியா இது எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா அது வெளியில் அனுப்பிச்சிது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகுது அப்படின்னா வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல வந்து சின்ன பாக்டீரியா ஏதாவது இருந்திருக்கும், ஸோ சன்லைட் இருந்திருக்கும், ஸோ கார்பன் டை ஆக்சைடு இருக்குது அப்படின்றப்போ வந்து ஆக்சிஜனை வந்து அது வெளியிலே ரிலீஸ் பண்ணுது. ஸோ அது மூலமாக தான் பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் அட்மாஸ்பியர் அப்படின்றது வந்து உருவாயிருக்கும். ஸோ இதில் வந்து வாட்டர் வேப்பர், கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா இது எல்லாமே வந்து இந்த அட்மாஸ்பியரில் வந்து இருந்துச்சு. ஸோ இது செகண்ட் ஸ்டேஜ். ஸோ ஃபைனலாக அட்மாஸ்பியர் ஃபார்ம் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய எர்த்தில் பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ளூ க்ரீன் ஆல்கேனால் வந்துட்டு ஆக்சிஜனோட அளவு அதிகமாகி கார்பன் டை ஆக்சைடோட அளவு குறைஞ்சதுனால இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறுமனே ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இல்லாமல் அமோனியா நிறைய கேஸஸ் அப்படின்றது வந்து இப்போ ஃபார்ம் ஆகி ஃபைனலாக வந்து அட்மாஸ்பியர் அப்படின்றது வந்து ஒரு ஃபார்மேஷனுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.